வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஆர்டினர் போடாமல் பியூ பாலிஷ் அடிச்சுட்டா என்ன ஆகும் அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினர் போடாமல் ஃபஸ்ட்டு கோட் வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணிட்டோம். பியூ பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டினர் போடாததே தெரிய வருது. அதுக்கு மேலே வந்து ஆர்டினர் போட்டு அடித்தோம். ஆர்டினர் போட்டு அடித்ததுக்கு பிறகு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து பாருங்கள். நம்ம வந்து ஐத்தி தேய்ச்சாக்கா மேலே இருக்கிற அந்த ரெண்டாவது கோட் அடித்த அந்த பியூ பாலிஷ் மட்டும் வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட்டு இருக்கிறது வந்து அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்குது. நம்ம அடித்தோம் ரெண்டாவது கோடு அடித்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் காய்ஞ்சி இருக்குது. ஃபஸ்ட்டு கோடு அடித்தது மட்டும் காயலை, அதுவும் எதுவும் செட்டே ஆகலை. மேலே மட்டும் காய்ஞ்சிச்சு, உள்ளே மட்டும் காயலை. அப்படியே நம்ம வந்து ஐத்தி பூச்சி தேய்ச்சோம் அப்படின்னா அது அப்படியே மயக்க மாதிரி உரிச்சுன்னு வந்து பாருங்க. நம்ம ஆர்டினர் போடாமல் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். நம்ம மேலே ஆர்டினர் போட்டு அப்ளை பண்ணிட்டாக்கா இதுமாரி ப்ராப்ளம் தான் இருக்கும். இதுமாரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டினர் போடாமல் அடிச்சுட்டா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி பாலிஷ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரில் ஆர்டினர் போடாமல் அடித்த பியூ சீலர் இருக்குது. இது வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆர்டினர் போடாமல் அடித்ததால் 2 நாள் அப்படியே இருந்தது, காயலை. உங்கள் பார்க்குறப்ப தெரியும், அப்படியே கை வச்சா விட்டுது பாருங்கள், தேய்ச்சி அப்படியே ரேகெல்லாம் விட்டுது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக வந்து ஆர்டினர் போடாமல் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அது எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற என்சி தின்னர் எடுத்துக்கலாம். என்சி தின்னர் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து நம்ம வந்து ஆர்டினர் போடல, எங்கே ஆர்டினர் போடலையோ போடாமல் அப்ளை பண்ணிட்டோமோ அங்கே மட்டும் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் தின்னர் தொட்டு அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இது மாதிரி தொட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாலிஷு, நம்ம ஆர்டினர் போடாத பாலிஷு சீலர் எது இருந்தாலும் சரி, அது வந்து கரைஞ்சி வரும் பாருங்கள். இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். அந்த என்சி தின்னரை மாதிரி ஊற்றி நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பட்டி தகடு போட்டு நம்ம வேய்க்கணும். அதாவது நம்ம பட்டி தகடு போட்டு எண்ணெய் வேவிக்கிற மாதிரி வெளிக்கணும். அது எப்படி வெளிக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு அடி அப்படி க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அப்படின்னா என்சி தின்னர் வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் டைட் ஆயிரும். அதனால் ஒரு அடி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு. பாருங்கள், நல்லா தின்னர் கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லா அந்த பழைய பாலிஸ்லாம் கரைஞ்சி வரும். நம்ம அடித்த முதல்ல பாலிஸ்லாம் நல்லா கரைஞ்சி குழன்னு வரும். இப்போ வந்து நான் ஒரு பட்டி தகடு எடுத்து அப்ளை பண்ணுறேன். அந்த பட்டி தகடில் பாருங்கள் மொத்தம் வருது. அவ்வளோதான், இதுதான் ஈஸி. ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணதெல்லாம் வராது. நம்ம செகண்ட் கோட்டு அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, ஆர்டினர் போடாமல் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கரைஞ்சி வரும். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இதை வேய்க்கிறப்போ அப்படியே ஜீரா மாதிரி இருக்கும். அதை மட்டும் க்ளீன் பண்ணிடணும். இது பாருங்கள், நான் வந்து மொத்தம் வேய்ச்சி எடுத்துடுறேன். அதிலே விடக்கூடாது, குழன்னு இருக்கும். இது மாதிரி க்ளீனாக வேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் வந்து க்ளீனாக துவைச்சிட்றேன். இது துடைச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம என்சி தின்னில் க்ளீனாக துவைச்சிடணும். ஃபுல்லாகவே இதுமாதிரி சுவண்டி எடுத்துடணும். தின்னர் போட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இதுமாரி வேய்ச்சி எடுத்துடணும். க்ளீனாக வேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து க்ளீனாக வேய்ச்சி எடுத்துட்டோம். வேய்ச்சி எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, இது மாதிரி துணி போட்டு க்ளீன் பண்ணுறேன். என்சி தின்னரில் பாருங்கள், மொத்தம் க்ளீனாக துவைச்சி எடுக்கிறேன். க்ளீனாக வந்துடும். இதுமாரி தொடி தான் பெஸ்ட்டு. அந்த பிசுப்புலாம் கூட கொஞ்சம் நஞ்சம் கூட இருக்காது. ஆர்டினர் போடாமல் அடிச்சு பார்த்தீங்களா பாலிஷு, அது ஃபஸ்ட்டு தின்னர் போட்டு மொத்தம் வேய்ச்சி எடுத்துட்டேன். வேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நஞ்சிருக்கிறத தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம ஆர்டினர் போடாமல் அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலிஷ் மட்டும் தான் வந்தது. ஃபஸ்ட்டு கோட் எதுவுமே ஆகலை. ஃபஸ்ட்டு கோட்லாம் நல்லா தான் இருக்குது. எதுவும் பொங்கிலாம் வரல, க்ளீனாக இருக்குது. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே வந்து நம்ம பியூ பாலிஷோ பியூ சீலரோ எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் அப்படியே ஆர்டினர் போடாமல் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே ஆர்டினர் போட்டு அடிச்சிட்டிங்க சரியாயிரும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே காயாமல் மேலே மட்டும் காஞ்சிரும். அது நாளடைவில் ப்ராப்ளம் வரும். இதுமாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.